வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டின் அனைத்து மட்டங்களிலும் ஊழல் மலிந்திருக்கிறது என்று நடிகர் கமல்ஹாசன் கூறிய கருத்து மேம்போக்கான ஒரு விமர்சனமாக கடந்து போகவில்லை. மாறாக தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் ஒவ்வொருவராக அதற்கு எதிர் விமர்சனம், எதிர் கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கமல்ஹாசனை விமர்சிப்பது, மிரட்டும் தொனியில் பேசுவது ஏற்கத்தக்கது அல்ல என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் கமல்ஹாசனுக்கு ஆதரவாக கருத்து சொல்லியிருக்கின்றன. தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோரும் கூட கமல்ஹாசனுக்கு ஆதரவான கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு உரிமை ஒரு அரசாங்கத்தை விமர்சிப்பது. இந்த அரசுக்கு சட்டமன்றத்திலும் வெளியிலும் நாங்கள் ஊழல் நடப்பதாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம், வேண்டுமானால் எங்கள் மீது வழக்கு தொடரட்டும் என்று மு க ஸ்டாலின் பகிரங்கமாக சவால் விடுத்திருக்கிறார். கமல்ஹாசன் முன்வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது மக்கள் மன்றத்தில் இருப்பது. எல்லா மட்டங்களிலும் இந்த தவறுகள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் அவர் விமர்சனம் செய்திருப்பது குறைவானது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்கிறது. மிரட்டும் தொனியில் அமைச்சர்கள் பதில் சொல்கிறார்களா? அது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையது அல்ல என்ற எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்தை எப்படி பார்ப்பது? நம்மோடு இந்த அமர்வில் பேராசிரியர், அஇஅதிமுக அம்மா பிரிவின் செய்தி தொடர்பாளர் திரு தீரன், திமுகவின் வழக்கறிஞர் திரு பரந்தாமன், கொங்கு இளைஞர் பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு, பத்திரிகையாளர் திரு பிரியன், திண்டுக்கல்லிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான முன்னாள் எம்பி திரு ஞானதேசியன். வணக்கம். நாம் விவாதத்துக்கு போறதுக்கு முன்னாடி அமைச்சர்கள் ஆற்றிய எதிர்வினைய சில நிமிஷங்கள் பார்க்கலாம், அதுக்கு பிறகு விவாதிக்கலாம். ஜனநாயகத்தில் என்ன ஒரு சார்பாக தான் பேசணும் இருக்குதா? ஜனநாயகத்தில் குற்றச்சாட்டு சொன்னால் அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு இருக்குதா? இவர் ஆட்சியில் இருக்கும்போது நடிகர்களை மிரட்டி முதலமைச்சர் மாநாட்டில் பேசும்போது அன்னைக்கு எங்கே போனார் இந்த கமலஹாசன்? அன்னைக்கு கேட்க வேண்டியது தானே, அன்னைக்கு குரல் கொடுக்க வேண்டியது தானே. அன்னைக்கு அந்த மேடையிலே தைரியமாக குரல் கொடுத்தது திரைப்பட நடிகர் அஜித். அவருக்கு இருந்த தைரியம் இன்னைக்கு அந்த கமலஹாசனுக்கு ஏன் அன்னைக்கு இல்லை? இன்னைக்கு யாருடைய ஊதுகோலாக இன்னைக்கு பேசுறதுக்குலாம் நாங்கள் பதில் சொல்லக்கூடாதா? ஜனநாயகத்தில் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிற உரிமை, அத்தனை உரிமை எங்களுக்கு இருக்குது. நீ முறையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு சொல்லுங்கள், நாங்கள் ஆதாரத்துக்கு பதில் சொல்கிறோம். அது இல்லாமல் நீ பொதுவாக சொன்னால் நாங்கள் சொல்ல தான் செய்வோம். உன்னுடைய குற்றம் முதுகில் 1008 அழுக்க வச்சுக்கிட்டு எங்களை பற்றி பேசுறதுக்கு அருகதே இல்லாத ஒரு மனுஷன் கமலஹாசன். மாண்புமிகு இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது வாயை பொத்தி கொண்டிருந்த கமல் இன்றைக்கு வாய் திறப்பது வேடிக்கையாக இருக்கின்றது. அன்றைக்கே வாய் திறந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வாய் திறந்தாலும் அதில் உண்மை இருக்க வேண்டும். சிறிதளவும் கூட உண்மை இல்லாமல் அவர் அந்த சேற்றை வாரி எரிப்பது போல அம்மாவின் அரசின் மீது சேற்றை வாரி வீசினால் யார் தான் சும்மா இருப்பார்கள்? எனவே தான் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் தைரியம் இருந்தால் அரசியலுக்கு இந்த கருத்தை சொல்லட்டும். அவர் மார்க்கெட் இழந்ததுனால ஏதாச்சும் ஒன்று சொல்லி அவர் இப்போ நான் டிவிக்கு வந்திருக்காரு. மார்க்கெட் இழந்த நடிகர்லாம் இன்றைக்கி டிவிக்கு வர்றாங்க. அதனால் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். பாவம், அவருக்கு போய் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்மளே அவரை ரொம்ப தாழ்வாக பேச வேண்டியதில்லை. அவர் ஒரு சிறந்த நடிகர். பேசாமல் அவர் ஒட்டுமொத்தமாக பேசாமல் இருந்துட்டு போனால் அவர் ஏதாச்சும் விளம்பரம் தேடுறதுக்காக எங்களை பற்றி குறை சொல்ல இது வழக்கமாக போச்சா? தமிழக அரசை பற்றி குறை சொல்வது என்று வழக்கமாகி விட்டார்கள். இன்றைக்கி பிக் பாஸ் என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அதை நடத்துவது அனைத்துமே அவருடைய முழு அவருடைய ஏற்பாட்டின் பேர் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் மிகவும் சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களை விமர்சிக்கின்ற வகையிலே, அவரை தரந்தாழ்த்து பேசுகின்ற வகையிலே, தன் மேலாதிக்கத்தினுடைய அந்த ஜாதி உணர்வை காட்டி அந்த மக்களை தரந்தாழ்த்தி இன்றைக்கு பேசியிருக்கிறார். அவர் மீது வன்கொடுமை சட்டத்தின் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சட்ட அமைச்சரே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு தொடரணுன்ற ஒரு கருத்தை சொல்றார். திரு ஞானதேசியன், உங்களிடமிருந்து தொடங்கலாம். ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொரு வாக்காளனுக்கும் தன்னுடைய அரசை விமர்சிப்பதற்கு இந்த நாட்டில் உரிமை இருக்கிறது. கமல்ஹாசன் சொன்னது அவர் பார்வையில் ஒரு விமர்சனம். அது எப்படி சட்டவிரோதமானது, ஜனநாயக விரோதமானது? அவர் எப்படி சொல்லலாம்? அவருக்கு அதுக்கு அருகதை இருக்கிறதா? அரசியல் கட்சி தொடங்கி அரசியலுக்கு வந்துவிட்டு விமர்சிக்கட்டும் என்றெல்லாம் சொல்வது என்ன நியாயம்? எல்லா தனி மனிதர்களுக்கும் அந்த உரிமை ஜனநாயகத்தில் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த உரிமை குற்றம் சாட்டுபவருக்கு இருக்கிறதோ அதே போல பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய பங்குக்கு தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு, பதில் சொல்வதற்கு அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது. ஆகவே உரிமை என்பது ஒரு சார்ந்த உரிமையாக இருக்க முடியாது. உரிமை என்பது குற்றம் சாட்டுபவருக்கு எப்படி இருக்கிறதோ அதே போல
அந்த குற்றத்துக்கு உட்பட்டவர்களும் பதில் சொல்வதற்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. வேணுமென்றால் வார்த்தைகள் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை உபயோகிப்பது தவறாக இருக்கலாம். ஆனால் அதற்கு பதில் சொல்வது என்பது தவறாக நான் கருதவில்லை. அவர்கள் பதில் சொல்லி ஆகவில்லை என்றால் அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டு உண்மை என்று ஆகிவிடும். ஆகவே அவர்கள் பதில் சொல்கிறார்கள். பதில் சொல்றதுல மாற்று கருத்தில்லை. அரசு மீது குற்றம் சொன்னால் அவர்கள் பதில் சொல்லலாம். நீங்க சொல்றது ஒரு தரப்பு உரிமை மட்டும் இல்ல, இரண்டு தரப்புக்கும் டிஃபெண்ட் பண்றதுக்கான ரைட்ஸ் கவர்மெண்ட்டுக்கு இருக்குன்றீங்க. அதுல மறுப்பில்லை. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாருக்கும் இருக்கிறது. அவர் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கிறது. ஒருவரை பற்றி அவதூறாக பேசினால் அதற்காக நீதிமன்றம் இருக்கிறது, அவதூறு வழக்கு தொடரலாம். ஆனால் ஒருவரை பற்றி பொதுவாக குற்றம் சாட்டுகிற போது அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் பதில் சொல்வது என்கிற உரிமையும் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நான் சொன்னதுபடி வார்த்தைகளில் வேணால் கொஞ்சம் அதிகமாக வார்த்தைகளை உபயோகித்திருக்கிறார்கள் அமைச்சர்கள், அதை தவிர்த்திருக்கலாம். ஆனால் பதில் சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. இல்லை என்றால் இவர் சொல்லுகிற குற்றச்சாட்டு உண்மை என்று ஆகிவிடும். இல்ல, பதில் சொல்ற உரிமையை யாரும் மறுக்கல. ஆனால் அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, கமல்ஹாசன் முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்பது அவதூறு அப்படின்ற பட்டியலில் எப்படி சேரும்? எந்த விதமான உண்மையும் இல்லாமல், எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல், எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் ஒருவர் மீது சேற்றை வாசி பூசினால் அது அவதூறு. ஆனால் இதுல சமூக வலைதளங்கள்ல, முகநூல்ல, வாட்ஸ்அப்ல, ஊடகங்கள்ல, மீடியாக்கள்ல பல தரப்பிலும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றன. வருமான வரி சோதனை, அமலாக்கப்பிரிவு சோதனை, கூவத்தூர் விசாரணை, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. பல்வேறு கட்சிகள் ஆளுநர்கிட்ட போய் ஊழல் புகாரை கொடுத்திருக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் தினந்தோறும் ஒரு புகாரை சொல்றாங்க. இந்த பொதுவெளியில் இருக்கிற ஒரு கருத்தை ஒரு பொது நடிகர் சொல்றதுனாலேயே அது அவதூறுன்னு எப்படி சொல்றீங்க? இல்லை, அவதூறு இல்லை என்பதெல்லாம் டிஃபமேஷன் நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். ஆனால் பதில் சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். ஒன்று. ரெண்டாவது, குற்றம் சாட்டுவதனாலேயே ஒருவர் குற்றவாளியாகிவிட மாட்டார். இன்றைக்கு தினகரன் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார். ஆனால் சார்ஜ் ஷீட்டில் அவர் சேர்க்கப்படவில்லை. இன்றைக்கு பழைய அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் மீது சட்டத்துக்கு விரோதமாக சொத்து சேர்த்தார்கள் என்ற வழக்கு போடப்பட்டு அந்த வழக்கு விசாரணையே இல்லாமல் டிஸ்சார்ஜிலே முடிந்திருக்கிறது என்பதை நான் பட்டியலிட முடியும். ஆகவே ஊழல் என்பது தமிழகத்தில் 1967க்கு பிறகு ஆரம்பித்து விட்டது. எங்கெங்கும் அந்த 67க்கு பிறகு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதிலே பொதுவான கருத்து. ஆனால் பொதுவான கருத்தே உண்மையாகிவிட முடியாது. உண்மைக்கு சாட்சியங்கள் தேவை. ஆகவே சாட்சியங்கள் இல்லாமல் ஒருவர் மீது குற்றம் சாட்டுவது என்பது அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு எல்லாவித உரிமையும் இந்த ஜனநாயகம் தந்திருக்கிறது என்பது என்னுடைய கருத்தும் நான் சொல்லுகிறேன். அரசியல் கட்சி என்ற வளையத்திற்கு அப்பாற்பட்டு அதற்குள்ளே நான் என்னுடைய சிந்தனைகளை முடக்கிவிடாமல் தனிப்பட்ட கருத்தாகத்தான் நான் இதை முன்வைக்க விரும்புகிறேன் உங்கள் ஊடகம் மூலமாக. இல்ல, தனிப்பட்ட கருத்துனால 67க்கு பிறகு ஊழல் மலிந்து விட்டதுன்னு சொல்றது அவதூறு இல்ல, அது ஒரு அரசியல் ரீதியான விமர்சனம். ஆனா எல்லா துறையிலும் இப்போது ஊழல் மலிந்து விட்டது அப்படின்னு கமல்ஹாசன் சொன்னா அது அவதூறு. அது அது பொத்தாம் பொதுவாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அப்படி இல்ல குணசேகரன். நான் சொல்வது இன்றைக்கு பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்திலே டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டிருக்கிறது. பெயர்களை நான் வரிசையாக சொல்ல முடியும். ஆகவே ஒருவர் குற்றம் சாட்டப்படுவதாலேயே அவர் குற்றவாளி ஆக முடியாது என்றுதான் நான் ஒரு வழக்கறிஞராக நான் புரிந்து கொண்டது. ஆகவே குற்றம் சாட்டப்பட வேண்டும், அவர் மீது சார்ஜ் ஷீட் போட வேண்டும், விசாரணை வேண்டும், குற்றவாளி என்ற தீர்ப்பு வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்திய ஜனநாயகத்தில் என்ன நடக்கிறது என்றால், ஒரு குற்றச்சாட்டு சொன்னவுடனேயே அவனை விசாரணை இல்லாமலே தண்டிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறதோ என்று ஐயப்படுகிறேன், பயப்படுகிறேன். அது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. இன்றைக்கு கமலஹாசன் குற்றச்சாட்டு சொன்னால் அந்த உரிமை அவருக்கு இருக்கிறது. இந்திய நாட்டின் குடிமகன் என்ற முறையில் எந்த குற்றச்சாட்டையும் அவர் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. பெயர் சரி கூட குற்றச்சாட்டை அவர் சொல்லலாம். அந்த குற்றச்சாட்டு உண்மையா தவறா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அதை மறுத்து சொல்வதற்கு அமைச்சர்களுக்கு உரிமை இருக்கிறது. அமைச்சர்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்க சொல்ற ஒரு கருத்துல மாற்று கருத்தும் நிறைய கேள்விகளும் இருக்கு. நீங்க சொல்றீங்க இந்திய ஜனநாயகத்தில் ஒருவர் மீது குற்றம் சாட்டுவதனாலேயே அவர் குற்றவாளி ஆகிட மாட்டார், குற்றம் நிரூபிக்கப்படணும்னு சொல்றீங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா
இங்க நீங்க சொல்றது மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட உடனே யாரையும் தூக்கில் தொங்க விடுவதில்லை, யாரும் பதவியை விட்டு விலகி விடுவதில்லை, யாரும் அதிகாரத்தை விட்டு தார்மீக பொறுப்பேற்று நாளையிலிருந்து நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ற காலம்லாம் இன்றைக்கு இல்லை. இன்னைக்கு குட்கா பிரச்சனைனாலும் சரி, மற்ற அந்த மாதிரியான ஒரு ஹை மாரல் எதிர்பார்க்க முடியாது. இல்ல அப்படியான ஒரு சமூகமா நம்ம சமூகம் இன்னைக்கு இல்ல. முன்னாடி ஒரு சேடப்பட்டி முத்தையா காலத்தில் எஃப்ஐஆர் குற்றச்சாட்டு பதிவான உடனே மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து சேடப்பட்டி முத்தையா விலகினார். ஆனா இன்னைக்கு அதே மாதிரியான குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் தொடரக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஒரே கட்சி, ஒரே காலகட்டம், காலம் மாறி. அரியலூர் ரயில் விபத்துக்கு அழகேசனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அரியலூர் ரயில் விபத்து ஏற்பட்ட போது ரயில்வே அமைச்சராக இருந்த அழகேசன் பொறுப்பேற்று ராஜினாமா செய்தார். வாழப்பாடி ராமமூர்த்தி காவிரி நீர் பிரச்சனையிலே ராஜினாமா செய்துவிட்டு வந்தார். சி சுப்பிரமணியம் ராஜினாமா செய்தார். இதெல்லாம் ஒரு காலங்கள் மாறுவது என்பது மானிட தர்மம் என்று கண்ணதாசன் சொன்னதைப் போல மாறி வருகிறது. ஆனால் நான் சொல்லுகிற கருத்து தவறாக புரியக்கூடாது. கமலஹாசனுக்கு எந்த உரிமைகள் உண்டோ அந்த உரிமைகள் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் உரிமை இருக்கிறது. அவ்வளவுதான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொன்ன கருத்துல இருந்து உங்கள்கிட்ட திரும்பவும் கேட்கிறேன். ஹலோ, இன்றைக்கு தமிழகம் ஊழலில் சிக்கி திளைக்கிறது என்பதற்கு ஆளும் கட்சியின் பொதுச் செயலாளர் உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருப்பது முக்கியமான அவக்கேடு என்பதை அதிமுகவும் அமைச்சர்களும் மறந்துவிடக்கூடாது. ஆற்று மணல் கொள்ளை, தாது மணல் கொள்ளை, கிரனைட் கொள்ளை, துணைவேந்தர் முதல் அலுவலக உதவியாளர் வரை நியமனங்களுக்கு லஞ்சம், ஒவ்வொரு வேலைக்கும் கடமையை செய்வதற்கே லஞ்சம் என்று புறையோடி போனதாக விளங்குகிறது. தமிழக அரசை பற்றி கமல்ஹாசன் சொன்ன விமர்சனம் சரியாக சொன்னால் மிக குறைவா விமர்சிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பார்வை. நான் உங்களை கேட்கிறது, ஒரு பொது வாழ்க்கையில நீண்ட காலம் இருக்கிறவர் அப்படின்ற முறையில ஒரு அரசின் மீது, குறிப்பாக ஒரு அமைச்சர் மீதோ இன்னொருவர் மீதோ குறிப்பிட்டு ஒரு ஊழல் புகார், இவ்வளவு செய்து விட்டார்கள் அவ்வளவு செய்து விட்டார்கள்னு சொல்லாம ஒரு கருத்தாக விமர்சனமாக சொல்றதே தவறா? இல்லை, நான் தவறுன்னு சொல்லலை. அதை தான் சொன்னேன் முதல்ல இருந்து. இந்த கருத்தை சொல்வதற்கு மரியாதைக்குரிய கமலஹாசனுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு. எல்லா உரிமைகளும் இந்த நாட்டு சட்டத்தின்படி அவருக்கு உண்டு. அதுவும் அவர் குறிப்பிட்டு சொல்லவில்லை. டிஃபமேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கிடையாது அவர் சொன்னது. அவர் நடைமுறைகளில் என்ன இருக்கிறதோ அதை நினைத்து அவர் சொல்லுகிறார். ஆனால் நாங்கள் அதை செய்யவில்லை, எங்கள் அரசு மீது குற்றம் சொட்டது தவறு என்று சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் பதில் சொல்வதனாலேயே அவர்கள் குற்றவாளிகள் ஆகிவிட முடியாது என்பது என்னுடைய வாதம். சரி, தீரன் அவர்கள்ட்ட, பேராசிரியர்கிட்ட கேட்கணும். இந்த விமர்சனம், கமல்ஹாசன் ஒரு பொது வாழ்க்கையில உங்களை மாதிரி நேரடி அரசியல் இல்லைனாலும் சமூகத்தில் மதிக்கப்படுற ஒரு கலைஞர், பிரபலமானவர், அவர் ஒரு கருத்தை சொல்றாருன்னு இத்தனை எதிர்க்கட்சிகள் அவர் பின்னாடி அவர் கருத்து சரின்னு சொல்றாங்க. உங்க அமைச்சர்கள் அதை எளிதாக கடக்காம அவருக்கு அருகதை இல்லை, அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லைன்னு ஒருமையில் ஒருவர் சொல்வது, அரசியலுக்கு இதை சொல்லட்டும்னு சொல்றது, ஜெயலலிதா இருக்கும்போது இதெல்லாம் அவர் பேசலையேன்னு சொல்றது, அப்படிலாம் இதெல்லாம் சொல்லி வாயை அடைக்க பார்க்குறாங்களா? இது மாதிரி பேசவே கூடாதுன்னு சொல்றாங்களா? இல்லை, அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அருமை சகோதரர் கமலஹாசனை பொறுத்தளவில் அவர் ஒரு கலைஞானி என்று பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த நடிகர். அதில் யாருக்கும் எந்தவித கருத்தும் இல்லை. பொதுவாகவே கலைஞர்கள் என்பவர்கள் பொதுவானவர்கள். அவங்களுக்கு எந்த இனம் கிடையாது, மொழி கிடையாது, நாடு கிடையாது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அரசியல் கூடாதா? இல்லை, மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டாம். நான் சொல்லி முடிச்சிடறேன். இதெல்லாம் அவங்களுக்கு எந்த சாயமும் யாரும் பூச மாட்டாங்க, அவங்களும் யார் மேலேயும் பூச மாட்டாங்க. இதுவரையில் கலைஞர்கள் என்பவர்கள் பொதுவானவர்களாகத்தான் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் அரசியலில் இறங்குக வேண்டும் என்பது, இப்போ எங்களுடைய புரட்சித் தலைவர் அவர்கள் திமுகவில் இருக்கும் பொழுது அவர் எம்எல்சி ஆனார், எம்எல்ஏ ஆனார், எல்லாமே ஆனாங்க. அந்த மாதிரி இருந்து கருத்து சொன்னால் கூட பரவாயில்ல. இவர் ஒரு பொதுவான கலைஞர். ஒரு பொதுவான கலைஞர் சொல்லுகிற பொழுது மக்களிடம் ஒரு தவறான கருத்தோட்டத்தை உருவாக்கும். ஆஹா, அரசியல், இப்போ அரசியல்வாதிகள் இப்போ எதிர்கட்சி சொல்கிறாங்கன்னா ஆளுங்கட்சி சொல்கிறாங்கனாக்கா அது அரசியலுக்காக பேசுகிற பேச்சாகத்தான் மக்களிடம் செல்லும். ஆனால் ஒரு பொதுவான மனிதர், எல்லோருக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய ஒருவர், அடிப்படையே ஆதாரம் இல்லாமல், எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக, இந்த வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, திண்ணையில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப காலம் கெட்டு போச்சுப்பா, காலம் ரொம்ப முத்தி போச்சுப்பா, கலிகாலம் முத்தி போச்சுப்பா, கெட்டு போச்சுப்பா அப்படின்னு சொல்லி இந்த வயதானவர்கள் புலம்புவாங்க. அந்த மாதிரியான ஒரு புலம்பலாகத்தான் நான் கமல்ஹாசன் அவர்களுடைய கருத்தை நான் பார்க்கிறேன். இல்லை, வயதானவர்களுடைய புலம்பலுக்கு வீட்டில் இருக்கிற இளைஞர்கள் அவ்வளவா காது கொடுக்கறது இல்லை. ஆனால் இங்கே அமைச்சர்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்களே. இல்லை, எதுக்காகனா நீங்கள் நல்லா கேட்டுங்க,
அமைச்சர், எங்களுடைய அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னதில் எந்த தப்பு இல்லை. நீங்கள் அவரை மிரட்டுறதுக்காக வழக்கு போடணும்னு நாங்கள் சொல்லவே இல்லை. நல்லா கேட்டுங்க. ஒரு அமைச்சர் சொல்றாரு, இல்லை இல்லை அவர் சொல்றாரு, எஸ்பி வேலுமணி சொல்றாரு, இவர் வந்து கரெக்டா தான் வரி கட்டினாரா அப்படின்றதெல்லாம் நாங்க ஆய்வு செய்ய வேண்டி இருக்குன்றாரு. ஆமா, நீங்க வந்து எல்லாத்திலும் தான் உங்களை விமர்சிச்சா ஆய்வு செய்வீங்க. இல்லங்க, எல்லாரும் சரியா வரி கட்டினாங்களா அப்படின்னு கேட்டா அது நியாயம், அதை கண்காணிப்போம்னு சொன்னா நியாயம். உங்களை விமர்சிச்ச உடனே நீங்க கரெக்டா வரி கமலஹாசன் மாதிரி எங்களை பேச சொல்றீங்க. அதாவது எல்லாரும் வரி கட்டுறாங்க, நாங்க 19 சொல்றோம். எங்களை ஒருத்தர் குற்றச்சாட்டும் பொழுது இவர் கருப்பு பணத்துல புழங்காதவரா, இவர் ஒழுங்கா வரி கட்டுறாரான்னு ஒரு அமைச்சர் சொல்லக்கூடாதா? நீங்க எதை வேணாலும் சொல்லலாம் ஆதாரம் இல்லாம. ஆனா நான் திருப்பி இருங்க, நான் கேட்கிற கேள்வி திரும்ப நான் மார்க்சிஸ்ட் கட்சியோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் போகணும். அவங்க என்ன சொல்றாங்க, திரு ஜி ராமகிருஷ்ணன் சொன்ன கருத்து, இந்த மறுக்கிறது வந்து உண்மை. அமைச்சர்கள் இந்த விமர்சனத்துக்கு உள்நோக்கம் கற்பிப்பதும், அவர் கடந்த காலத்தில் முறையாக வரி கட்டி இருக்கிறாரா என்று விசாரிப்போம் என்று மூத்த அமைச்சர்கள் பேசுவதும் மிரட்டலாகும். மேலும் ஒரு அந்த கருத்திற்குள்ளாகவே இப்படி மிரட்டுறதன் மூலமாகவே தாங்கள் ஊழல்வாதிகள் தான் என்கிற ஒப்புதலும் அடங்கியிருக்கிறது. தங்களை ஒருவர் விமர்சிக்காமலும் புகழ்ந்து கொண்டே இருந்தால், அவர்கள் வரி கட்டாமல் இருந்தால் கண்டுகொள்ள மாட்டோம் என்ற கருத்தும் அதில் இருக்கிறது. விமர்சிச்சா நீ வரி கட்டினியான்னு பார்ப்போம், விமர்சிக்கல புகழ்ந்தா அதை பத்தி கண்டுக்க மாட்டோம். இது தோழர் ராமகிருஷ்ணனுடைய அரசியல் விமர்சனம். இது வந்து நியாயமான ஒரு கருத்தாகாது. ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், பொதுவான மனிதர் கமலஹாசன் ஒரு ஆட்சியை பற்றி விமர்சிக்கும் பொழுது இந்த இடத்துல குறை இன்ன குறை அப்படின்னு பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்லி இருக்கணும். அது சொல்ல ஏனோ அவர் மறந்து விட்டாரோ அல்லது அவருக்கு அந்த மாதிரியான ஆதாரம் எதுவும் கிட்டவில்லையோ என்னோ எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் வர இருக்காதா ஒரு ஆட்சியின் மீது? இந்த ஆட்சியில அதுதான் நான் சொன்னேன், நடக்கல, பெரியவர்கள் புலம்பு காலம் ரொம்ப கெட்டு போச்சுப்பா, கலிகாலம் முத்தி போச்சுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனால் காலம் எல்லா காலத்திலையும் வந்து கெடுதி இருக்கு, நன்மையும் இருக்கு. இப்போ நான் கேட்கிறேன், அம்மா அவனுடைய ஆட்சியில் ஒரு நன்மையும் இல்லையா? இவருக்கே இல்லையா? நான் கேட்கிறேன், பல காட்சிகள் பல செய்திகள் அவருக்கு அப்படியான ஒரு தாக்கத்தை அவர் மனசுல விதைச்சிருச்சா? நம்ம நாட்டுல ரொம்ப ஊழல் அதிகமாயிடுச்சு. இல்ல, நான் இன்னொன்னு கூட உங்களுக்கு சொல்றேன். 2 பேரும் நண்பர்களா இருக்கிறோம். நண்பர்களா இருக்கும்போது நல்லா பழகிக்கும், நல்லா பேசிக்கும். நமக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சிருன்னு வச்சுங்க, நன்றி கட்டோம்பா, இதை கூட மறந்துட்டாம்பா, அதை கூட மறந்துட்டாம்பா என்று சொல்லுகிற வழக்கம் சாதாரண வாழ்க்கையில் இருக்கா இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, நம்முடைய கலைஞானி கமலஹாசன் அவர்கள் விஸ்வரூபம் படம் வந்த நேரத்தில் அவருக்கு பிரச்சனைகள் வந்தது. அந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து அந்த கமலஹாசனை மட்டும் பார்க்காமல் விஸ்வரூபம் படத்தை மட்டும் பார்க்காம அதில் பல தொழிலாளர்களுடைய நலன்கள் உள்ளடக்கி இருக்குதுன்னு சொல்லி அம்மா வேண்டுகோள் எடுத்து அந்த படம் வெளிவருவதற்காக தங்களால் என்ற அத்தனை முயற்சிகளும் எடுத்தார்கள். அப்போ அன்னைக்கு சிஸ்டம் சரியா இருந்ததா நான் கேட்குறேன். அதனால வந்து படம் வராம போய் அதுக்கு வந்து ஓட விடாம பார்த்து கொண்டதே அரசு தானே அன்னைக்கு. இல்லை இல்லை இல்லை, நாங்கள் கூப்பிட்டு அந்த இஸ்லாமிய சகோதரர்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினோம். அது இல்லாமல் எங்களுடைய தனிப்பட்ட அமைச்சர்களும் போய் இதை வந்து ரொம்ப பெருசுபடுத்துவானா, கலைஞர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு கருத்தை வச்சு படம் எடுக்கிறாங்க, எல்லாத்திலையும் நாம் வந்து விமர்சனம் பண்ண ஒரு படமும் வெளிவராது, ஒரு கருத்து வெளிவர முடியாதுன்னு சொல்லி அன்றைக்கு சமாதானப்படுத்தியது எங்களுடைய அமைச்சர்களை அனுப்பி திரு அம்மா அவர்கள். அவர் நன்றி பாராட்டி இருக்கணும், நன்றி பாராட்டாமல் இப்போ விமர்சனத்துக்கு வர்றார் அப்படின்னு ஆதங்கப்படுறாங்க. நான் உங்களை கேட்கறது, ஒரு எதிர்க்கட்சி விமர்சிக்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாயிண்ட்ல இந்த துறையில் இந்த தவறு நடக்கிறது அப்படின்னு விமர்சிக்கிறது ஒரு விமர்சனம். ஏன் பொதுவான ஒரு விமர்சனத்தை கமல்ஹாசன் முன்வைக்கிறார்? இன்னொன்று, பொதுவான ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு இந்த ஊழல் குறித்து நிரூபிப்பதற்கு அவர் தயாரா அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் கேட்கிறாங்க, எதிர்த்தரப்புல வந்து கேட்கிறாங்க. இந்த மாதிரி சொல்றீங்களே, நீங்க ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்கிறப்ப அந்த சேலஞ்சை அவர் ஏத்துப்பாரா? அந்த சேலஞ்சை அவர் ஏத்துக்கிறாரா என்ற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த சேலஞ்சை இந்த அரசாங்கத்துக்கு முன்னாடி பலர் விடுத்திருக்கிறாங்க. அந்த சேலஞ்சை இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஏற்றுக்கிறாங்கள்தான் தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா திரு கமலஹாசன் அவர்களுடைய விமர்சனம் ஒரு புறம் இருக்கட்டும், மதிப்பிற்குரிய திரு பேராசிரியர் தீரன் அவர்கள் சொன்னது போல ஒரு பொதுவான மனிதர் அப்படின்ற ஒத்துக்கிறாங்க. பொதுவான மனிதருக்கு அரசியல் சாயம் இருக்காது. அரசியல் சாயம் இல்லாத ஒரு பொது மனிதர் ஒரு அரசாங்கத்தை பற்றி விமர்சனம் செய்கிற போது அந்த விமர்சனத்துக்கு ஒரு வேல்யூ ஆடட் இருக்கு. நீங்க சொன்னா உள்நோக்கம் இருக்கு, பொதுவானவர்கள் சொன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அப்படி இல்ல, நாங்க சொன்னா உள்நோக்கம் இருக்குன்றது இல்ல, நாங்க சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள் அதை திங்க் பண்ணுவாங்க, அதை யோசிப்பாங்க. ஆனா எதிர்க்கட்சி சொல்றதுல உண்மை இருக்கு, உண்மை இருக்கும், உண்மை இருக்கு, ஆதாரம் இருக்கு. ஆனா இருந்தாலும் கூட ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து அப்போசிஷன் இப்படிதான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி புறந்தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இவர்கள் சொல்வது போல நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்வது போல ஒரு பொது மனிதர், அரசியலுக்கு சம்பந்தமில்லாத ஒரு நபர் ஆளுகிற அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை
எடுத்து சொல்லுகிற பொழுது ஊழல் மலிந்திருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அதற்கான அச்சம் அரசாங்கத்தின் தரப்பு இருப்பதனால்தான் இத்தனை அமைச்சர்கள் வருந்து கேட்டுக்கொண்டு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, ஒரு சாதாரண சாமானிய மனிதர், நாமெல்லாம் அரசியல்வாதிகள், நமக்கு சில ஆதாரங்கள் கிடைக்கும், அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு சில ஆதாரங்களை கிடைக்கும், ஆதாரத்தோடு நம் குற்றச்சாட்டுகளை சொல்லுவோம். ஆனால் ஒரு சாதாரண சாமானிய மக்கள் எல்லாம் தினந்தோறும் அரசு அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு கண்கூடாக தெரியும் ஊழல் நடக்கிறது. அந்த நடு ரோட்டில் வீதியில் இருந்து புலம்புவான், ஐயோ இந்த அரசாங்கத்துல இந்த ஆட்சியில வந்து இவ்வளவு ஊழல் நடக்குதுன்னு சொல்லி கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றது அதிமுக திமுக இரண்டு காலங்களையும் சேர்த்து தானே அவங்க சொல்றாங்க. இல்ல அவரு, அதாவது நீங்க அப்படி எடுத்துக்க கூடாது. சிஸ்டம், இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் தான் நீங்க பார்க்கணும். அவர் ஸ்பெசிஃபிக்கா வந்து ஏற்கனவே இந்த ஆட்சியில் இது நடந்திருக்குதுன்னு சொல்லியிருந்தாருன்னா சிஸ்டம் கெட்டு போனதுக்கு திமுகவுக்கும் அதில் பங்கு இருக்கா இல்லையன்ற நீங்க கொள்ளக்கூடிய வாதத்துக்கு நான் வரலாம். அது தேவையில்லாத ஒன்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரை சிஸ்டம்ன்றது ரைட் நவ் விச் சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங் அவுட், அந்த சிஸ்டத்தை பத்தி தான் பேசணுமே தவிர ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது. அது இப்போதைக்கு வேண்டாம். நான் என்ன சொல்றேன், ஒரு சாதாரண மனிதன் கூட ஒரு ரோட்ல இருந்துகிட்டு ஒரு தாலுகா ஆஃபீஸ்ல ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்ல பார்க்கக்கூடிய ஊழல்களை பார்த்து ரோட்ல புலம்புறவனுக்கு ஆதாரத்தை கேட்பீங்களா? அவர் ரோட்ல வீதியில் நின்று போராடுறான், இங்க லஞ்சம் இருக்குன்னு கேட்பீங்களா? ரோட்ல போய் பேசுற சாதாரண மனிதனால் அரசாங்கத்துக்கு அவங்களுடைய இமேஜ் டேமேஜ் ஆகும். அதுதான் சொல்ல வரேன். ஒரு பிரபலம்னு ஒருவர் வரும்போது அதற்கு ஊடக முக்கியத்துவம் கிடைக்குது, விவாத பொருளாகிறது, அது பல லட்சம் பேரை சென்றடையுது. அப்படி இருக்கும்போது அரசு தன்னை காத்துக் கொள்வதற்கு தங்கள் இமேஜை டேமேஜ் பண்றாங்கன்ற பட்சத்துல அதை அவங்க மறுக்க வேண்டாமா? இல்ல, அதாவது மறுக்கக்கூடிய இடத்துல அந்த உரிமையை பத்தி யாருமே தவறுன்னு சொல்லல. அமைச்சர்கள் மறுக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா நாங்க இவ்வளவு சாதிச்சிருக்கிறோம், இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் பட்டியலிட்டு முகத்தில் அறிஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க ஒண்டி கொண்டி வரியாங்கிற மாதிரி ஒரு தரம் தாழ்ந்து அமைச்சர்கள் வந்து நீ வா போ என்று அந்த நாகரிகத்தை குறைந்து கொஞ்சம் கூட கடைபிடிக்காமல் பேசுவது என்பது ஜனநாயகத்தில் குரல் வழியை நரிக்கிறது. நான் நறுக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனா இது திரு கமலஹாசன் அவர்களுக்கு பேட்டிக்கு பேட்டியாக கொடுக்குறாங்க. ஆனால் சாதாரணமாக ஒரு பிரச்சனைக்காக போராடுறவர்களை வந்து இவங்க குண்டாஸில் போடுறாங்க. இவங்க வந்து வழக்கு தொடுத்து வந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு ஓராண்டு காலம் இவங்களை வந்து கைதியாக போட்டு சிறையில் போடக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. இந்த அரசாங்கத்தை விமர்சனத்துக்கு மேலே கஞ்சா போட்டு வழக்குகளை தான் போட்டிருக்கிறாங்க. ஆக இந்த அரசாங்கம் வந்து ஆளுகிற அதிமுக அரசாங்கம், அதிமுக என்று சொல்லப்பட்ட கட்சியினுடைய அரசாங்கம் இன்றைக்கு ரெண்டாக பிரிந்திருக்கலாம். அந்த சொல்லப்பட்ட அரசாங்கத்தை விமர்சிக்கிற யாராக இருந்தாலும், அது நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் ஆபீசராக இருந்தாலும் சரி, ஐபிஎஸ் இருந்தாலும் சரி, சிறைக்கு தள்ளிய வரலாறு உண்டு, அவர்களை சித்திரவதையாக்கிய வரலாறு உண்டு. ஆக இவர்களுக்கு முன்பு யாருமே ஒன்றும் விட்டு போனதாக கிடையாது. இந்த ஒரு முதல் படி. அடுத்தபடி அமைச்சர்கள் மிரட்டுகிறார்கள். நாளை திரு கமலஹாசன் மீது அவர்கள் கூட வழக்குகள் தொடுவதற்கு கூட அவர்கள் முற்படலாம். நான் என்ன ஒண்ணே ஒன்று சொல்றேன், நம்ம லாயர் திரு சீனியர் லாயர் திரு ஞானதேசியன் சொல்றாரு அதுல ஒரு உடன்பாடு இல்லாம இருக்கு. டெஃபமேஷன்ல எல்லாம் வராதுன்றாரு. எனக்கு என்ன உடன்பாடு இல்லனா, அவங்க வந்து சார் சொன்னது வந்து சீனியர் அட்வொகேட் சொன்னதுல நான் வந்து இந்த டெஃபமேஷன்ன்ற ஃப்ரேம்வொர்க்குள்ள இது வராதுன்றாரு. நோ क्वेश्चन ஆஃப் டெஃபமேஷன் இதுல அப்படியே கிடையாது. டெஃபமேஷன் பத்தி யாருமே சொல்லவே இல்ல. இத இன்னொன்னு சொல்லு, ஃபுல்லாவே மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்ன்ற மாதிரி வரீங்க. மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், மேட்டர் ஆஃப் ப்ரூஃப். அத சார் சீனியர் அட்வொகேட் சொல்ற மாதிரி இந்த குற்றச்சாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து எடுத்த உடனே ஆதாரத்தை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பொது தளத்துல வந்து அரசாங்கம் தவறு நடக்குதுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆதாரம் தேவையில்லை. ஆனா நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு எல்லாருமே குட்கா ஊழலை பத்தி சொல்றோம், கோர்ட்டே சொல்லியிருக்கு. சரி பேசுவோம். திரு ஜெயக்குமார் சொல்றாரு ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது பேசாதவர்கள்லாம் இப்ப பேசுறாங்கன்னு. அது அந்த பட்டியலில் ஜெயக்குமாரும் சேருவாரு, அமைச்சர்களும் சேருவாங்க. அவங்க இருக்கும்போது அமைச்சர்கள்லாம் பேசினது ரொம்ப கரெக்ட். எனவே அமைச்சர்கள்லாம் பேசலாம், எதிர்கட்சியில் இருக்கிறவங்க பேசக்கூடாதுன்னு எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. எதிர்வரிசையில் இருக்கிறவங்க கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா அப்படின்னு முத்தரசன் கேட்கிறார். குட்கா, ஆர்கே நகர், கூவத்தூர், இப்படி பல உதாரணங்கள் இருக்கு. நீதிமன்றங்கள் கண்டித்திருக்கின்றன. இதை கமல்ஹாசன் சொன்னா இப்படி எதிர்கேள்வி கேட்பதா அப்படின்னு அவர் கேட்கிறார். இல்லை, இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே அரசாங்கத்தோட என்னோடு சட்டமன்றத்துக்குள்ளே 5 ஆண்டு காலம் பணியாற்றினவங்க தான். இப்போ எந்த கட்சி மேலும் எந்த அரசு மீது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இவ்வளவு வலிமையாக குற்றச்சாட்டு சொல்கிறார்களோ அவர்கள் எங்கள் அரசோடு எங்களுடைய கூட்டணியில் இருந்து இந்த அரசுக்கு புரட்சித் தலைவர் அம்மாவை பற்றி மிகுந்த பாராட்டுகளையும் மக்கள் நல திட்டங்களையும் பாராட்டி பேசினவங்க தான் நமக்கு முத்தரசனும் ராமச்சந்திரனும். அதுல எல்லாம் மாற்று இருக்கு. தனியரசு, நீங்க வந்து பாராட்டிட்டு மட்டுமே இருந்தீங்க, அவங்க வந்து பாராட்டவும் செஞ்சாங்க, விமர்சனமே கூட வைக்கல. அப்ப கூட விமர்சனங்கள் அவங்களுடைய மாநில செயலாளர்களோ அவங்களுடைய இயக்கத்தின் முன்னணி விமர்சனங்களை முன்வைத்து விமர்சனங்களை செய்திருக்காங்க. அதுலயும் இப்ப நம்ம வந்து கமலஹாசன் வந்து ரொம்ப நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு சமூக பற்றாளருங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்க மகாநதி படமா இருந்தாலும் நாயகன் படமா இருந்தாலும் இந்தியன் படத்துல அவர் என்னவெல்லாம் இந்த சமூகத்தில் நடக்கிற அவலங்களை அவ்வளவு இனிமேல் இன்னொரு திரைப்படம் காட்ட முடியாத அளவுக்கு காட்டினார். கண்களில் நீர்க்கு செய்கிற அளவுக்கு காட்டியிருப்பார். அவ்வளவு அந்த திரைப்படங்களில் பாத்திரங்களை படைத்த கமலஹாசன்
யதார்த்தத்தில் இந்த கருத்துக்கள் இப்போ கொஞ்ச நாளாக தான். இப்போ நீங்கள் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த வயதான நடிகர்கள் தான் அரசியலில் கருத்து சொல்ல வர்றாங்க. இப்போ இளம் நடிகர்கள் இதுக்கு வர்றதில்லை. ஒரு படம் நடிச்சு 2 படம் நடிச்சுட்டு வர்றதில்லை. ஒரு 55 வருஷம் 60 வருஷம் அனுபவத்துல தங்களுக்கு கிடைச்ச முழுமையான அனுபவம் வயதான லாயர்ஸ் பேசுறாங்கன்னு சொன்னா அது வந்து பழுத்த அனுபவத்துல இருந்து பேசுறாங்க, சட்ட அனுபவத்துல இருந்து பேசுறாங்க. அதிகம் இல்லை, நான் இவங்க சமூக கரையை ரொம்ப பாராட்டுறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். ஒரு சமூகத்தில் ஒரு குடிமகன், ஒரு மிகச்சிறந்த கலைஞர், சமூகத்தை நேசிக்கிறார்கள், எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா இவங்க எப்படி பட வாய்ப்பு இல்லாத பொழுது, பட வாய்ப்பு இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? எந்த படம் இன்றைக்கும் அவர் வந்து விலை போகக்கூடிய கலைஞர் தான். நிறைய பாவம், ரொம்ப சிரமமாயி டிவி நிகழ்ச்சி நடத்துற அளவுக்கு வந்துட்டார், பிக் பாஸ் நடத்துற அளவுக்கு வந்து பாவம். அவரோட சாய்ஸ், தவறு சொல்ல. ஹிந்தியில அமீர் கானே டிவி ஷோ பண்றாரு. அவர் வயசான கமலுக்கு என்ன வந்தது? வயசாகி தானே வந்திருக்காரு. அமிதாப் பச்சன் எங்க வந்தாரு? கமலோட பல மடங்கு சம்பளம் வாங்குற அமீர் கானே டிவி ஷோ பண்றாரு. அமீர் கானோ அமிதாப் பச்சனும் எங்க வர்றாங்க? நீங்க இது மாதிரி சொல்லி இது பண்ண கூடாது. அது வந்து மார்க்கெட் இழந்தவர்கள்னு சொல்ற மாதிரி சொல்ல முடியாது. அது அவங்களுடைய சாய்ஸ். கலைஞர்கள் வந்து என்ன மாதிரி வேலைகள் செய்யலாம்ன்றது அவங்க மீடியம். ஒண்ணும் இல்ல. அதான் இப்ப இவங்க நடிப்பு துறையில, இப்ப நீங்க ஒரு கல்வித்துறையில இருக்கிறவர் இப்படி அரசு விமர்சிக்கிறது இல்ல, தொழில்துறையில் இருக்கிறவங்க இப்படி அரசு விமர்சிக்கிறது இல்லை. வேற உங்களுக்கு சினிமா துறையோ வேற பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க அது அவங்களுடைய தனி பொறுப்பு. ஆனால் நடிப்பு துறையில் இருக்கிற நம்ம கமலஹாசன்லாம் இது மாதிரி பொத்தாம் பொதுவாக இந்த அரசியல் ஊழல் மலிந்திருக்கிறது, சிஸ்டம் சரியில்லைன்னா இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே இவங்க விரும்பின திரைப்படங்களை எடுத்து விரும்பின மாதிரியெல்லாம் காட்சியை அமைச்சு சமூகத்தில் எல்லா வகையான வாய்ப்புகள் வசதிகளையும் பெற்ற ஒருவர் இந்த சிஸ்டத்தை பற்றி மோசம்னு சொல்கிற கமலஹாசன் ரஜினி சொல்கிறேன். நான் இந்த சிஸ்டத்துல தான் இவங்க அடுத்த முதலமைச்சருங்கிற விவாதத்துக்கு வர அளவுக்கு இந்த சிஸ்டத்துல தான் வளர்ந்துருக்காங்க. இந்த சூழல்ல வளர்ந்துருக்கிறவங்களே அப்ப இந்த சூழல்ல வளர்ந்து இந்த சூழலையே இது மாசுன்னு சொல்லும் போதே இது இவங்க அடிப்படையிலேயே குற்றவாளியே. இவங்களை விட ஊழல்வாதி வேற யாருக்கு முடியும்? அப்ப ஊழல் சிஸ்டத்துக்குள்ள வளர்ந்த ஒரு தவறு சொன்னாவது ஒருத்தர் பொது வெளியில இருக்கிற ஒருவர் ஒரு குற்றச்சாட்டு சொன்னா உடனே அவர் மேல என்ன இருக்கு, அவர் இதை சொல்லலாமா, அவர் இப்படி பண்ணலாமா? ரஜினியோ ஒரு பொருளை சொல்லும் போது விருப்பு வெறுப்பின்றி அதுல மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றவரை ஒதுக்கிட்டு அவர் சொன்னதுல உண்மை இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு யாரும் தயாரா இல்ல. நேத்து கூட சுப்பிரமணியன் சாமி என்ன சொல்றாங்க, ரஜினி ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம், ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். திரு பிரியனும் பேசணும், முக்கியமான தலைவர்கள் நான் பேசினதுனால கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பிரியன், உங்க கருத்து என்ன இதுல? சார், எனக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ நீங்கள் பேசும்போது ஒன்று சொன்னீங்க, இது மாதிரி ஜெயக்குமார் கேட்குறாரு, ஜெயலலிதா இருந்தபோது கமல் வாயை திறந்தாரா அப்படின்ட்டு. ஜெயக்குமார் இந்த மாதிரி கேட்குறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை, ஒரு அமைச்சர் கேட்குறாரு. ஆனால் தமிழிசையும் இதே கேள்வி கேட்கும் போது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியம் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக அவங்களும் கேட்குறாங்க, கமல் ஜெயலலிதா இருந்தபோது கமல் வாயை திறந்தாரான்ட்டு. ஸோ பாஜகவுக்கும் அந்த ஏடிஎம்கேக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் நம்ம இதில் பார்க்குறோம், நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத. ஒரு நம்பர் 1 இது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தனியரசு பேசும்போது சொன்னார், தொழில்துறையை சார்ந்தவங்க அவங்கெல்லாம் கூட விமர்சிக்கிறது கிடையாது, அவங்களாம் ஒரு பொதுவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னார். இப்போ சமீபத்தில் டிவிஎஸ் குரூப்பை சேர்ந்த ஒருத்தர் ரொம்ப தெளிவாக சொன்னார், தமிழ்நாட்டில் தொழில் தொங்குறதுக்கான சூழலே சரியில்லை, அது இன்னும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ விமர்சனன்றது எல்லா துறையிலேருந்து வரும் உங்களுக்கு. நீங்கள் அண்ணா ஹசாரே இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஆரம்பித்த போது நீ ஏன் இதை ஆரம்பிக்கிற, நீ உன்னோட சொந்த ஊரில் போய் நீ சமூக சேவையை பண்ணிட்டு யாராவது சொன்னாங்க? நம்ம சொன்னோமா? அவருமே 2011 இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஆரம்பித்த போது யாராவது அண்ணா ஹசாரேட்டையும் அரவிந்த் கெஜ்ரிவால்ட்டையும் இல்லை கிரண் பேடிட்டையும் நீங்கள் போயிட்டு உங்க வேலையை பாருங்க, நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது நம்ம சொன்னோமா? சமுதாயத்தில் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, ஓட்டு போடுற வாக்காளர் முதற்கொண்டு எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் கமலும் அதை சொன்னார். ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கிற பெர்செப்ஷன், நீங்கள் ஒரு நல்ல கரெக்டான வார்த்தையை யூஸ் பண்ணீங்க, இன்னைக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்குது மக்கள்கிட்ட, ஊழல் அதிகமாகிடுது அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன். அது உண்மையா பொய்யா அது விசாரணை வச்சாதான் தெரியும். ஒரு சமூக நலத்துறையில் வேலை செய்கிற ஒரு அம்மா சொல்கிறாங்க, எங்கிட்ட இந்த அமைச்சர் 30 லட்சம் ரூபாய் கேட்டாங்க என்னை பர்மனன்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த 30 லட்சம் ரூபாய் அவங்க கேட்டதுக்காக ஆதாரம் நம்மக்கிட்ட இருக்காது. ஆனால் அந்த லேடி வெளியில் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு விசாரணை வைக்க வேண்டுமா வேண்டாமா? ஸோ இது ஒரு எல்லாருமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் பணத்தை கொடுக்கும்போது கையும் கழுவுமா நம்மளால் பிடிக்க முடியாது.
டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் நமக்கு சாதாரண மனுஷனுக்கு கிடைக்காது. ஸோ இந்த பெர்செப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதான் பெர்செப்ஷன். ஐயா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு டைரியை கைப்பற்றா அதுல வந்து இந்த பேருக்கு அமைச்சர் பேர், அது பெர்செப்ஷன். எல்லா பெர்செப்ஷனும் கரெக்ட்னு சொல்ல முடியாது. அது விசாரணை உண்மையின் அடிப்படையில் தான் எல்லா பெர்செப்ஷனும் வருது. உண்மை விசாரணை வைக்கணும். நீங்க எந்த ஒரு இன்னைக்கு வந்து அதிகமான குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு நிமிஷம் இருக்கு சார், ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணிருக்காங்க. அது ஒரு நிமிஷம் இருங்க. எல்லா குற்றச்சாட்டுகளும் வருது சார். எல்லா குற்றச்சாட்டு இன்னைக்கு வந்து என்ன, இந்த அரசு எவ்வளவு கெடுபிடியில் இருக்கு, என்ன மாதிரியான இதோட பொலிட்டிக்கல் வில் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இதுல ஊழல்களும் அதிகமாகிட்டு இருக்கிற ஒரு பெர்செப்ஷன், பொதுவான பெர்செப்ஷன் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்கு. அதை தான் வந்து கமலஹாசன் வெளிப்படுத்தி இருக்காரு. நீங்க உங்களுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கான உரிமை, ஞானதேசிகன் சொன்ன மாதிரி உங்களுக்கு டிஃபெண்ட் பண்ற உரிமை இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க வழக்கு கூட போடுங்க. அவர் கமலஹாசன் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, ஸ்பெசிஃபிக்கா கேட்கறாங்க அமைச்சர்கள் சொல்லும்போது அவர் என்ன சொன்னாரு, நான் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளம் இருக்கு, நான் வந்து அதை கடந்து போயிடுறேன், அதுக்குன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மொத்த ரோடே மோசமா தான் இருக்கு நான் சொல்றேன் அப்படின்னு. ரோடெல்லாம் பள்ளமா இருந்தா என்ன பண்ண முடியும்னு கேட்கிறாரு அவரு. அதுல என்ன தவறு இருக்கு சமுதாயத்துல? ரெண்டாவது இருங்க சார், நீங்க சமுதாயத்துல வந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல நடிகர்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை பல பேர் கிளப்பியிருக்காங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எம்ஜிஆர் முதற்கொண்டு எல்லாமே கிளப்பியிருக்காங்க, பேசியிருக்காங்க, பிரச்சனைகளை பேசுறாங்க. 96 ரஜினி பேசின மாதிரி யாரும் பேசிட முடியாது. ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது ரஜினி சொன்னார். அப்போ இதே மாதிரிதான் இந்த அமைச்சர்கள்லாம் எடுத்து பேசினாங்க. அப்புறம் 96 எலெக்ஷன் என்னாச்சு நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இன்னைக்கு ஒரு பெர்செப்ஷன் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் உறுதி இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டியோட ஒரு கவர்மெண்ட் இருக்கு, ஒரு சுயநலம் காரணமாக இந்த எம்எல்ஏக்கள் வந்து கவர்மெண்ட்டை காப்பாத்துறாங்க, ஸோ சம்பாதிக்கிறதே நோக்கமா இருக்கு பேச்சு இருக்கு. அதாவது அது உண்மையா பொய்யான்ற ஆங்கிளுக்குள்ள நான் போல, அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்து தமிழக மக்கள் மட்டத்தில் இருக்கிறதுனால கமலஹாசன் போன்ற அந்த சமுதாயத்தில் சினிமாவும் ஒரு அங்கம் தான். ஸோ அவங்க சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது, அவர் வந்து தானா சொல்லல, பிக் பாஸ் பத்தின ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அதை கேட்கறாங்க அவர்கிட்ட, அப்பதான் அவர் சொல்றாரே தவிர தானே வந்து ஒரு அறிக்கையை விடல அவரு. இல்ல தானா சொன்னாலும் சொல்லணும்ன்ற முடிவு எடுக்கலன்னா, அரசியல்வாதிகளோ பிரபலங்களோ சொல்லணும்னு முடிவு எடுக்கலன்னா என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. அக்கேஷன் வரும்போது தான் சொல்றாங்க. அது வந்து நீங்க அரசியல் குதிக்கிற ஒரு நோக்கம் இருந்தாலும் என்னவோ ஒரு அறிக்கை விட்டுட்டு வருவாங்க. இப்போ வந்து ஒரு அக்கேஷன், இப்போ பாட்ஷா பட விழால வந்து ரஜினிகாந்த் பேசினார் வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் ஒரு அக்கேஷன் பிக் பாஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஒரு அக்கேஷன். அதை கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, அவர் சொன்னதுல நீங்க வந்து உங்களுக்கு பதில் சொல்றதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்கு. நீங்க வந்து பொத்தாம் பொதுவா சொல்லக்கூடாதுன்னா, ஜெயக்குமார் வந்து லஞ்சம் வாங்கும்போது நான் கண்ணால பார்க்க முடியுமா, நான் பார்த்துட்டு தான் சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு சொல்றேன் நானு. சோ இது மாதிரி பல ஊழல்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றது பேச்சு இருக்கு. அதான் அவர் சொல்றாரு. இன்னைக்கு பப்ளிக் பெர்செப்ஷன் அப்படிதான் இருக்கு. நீங்க சொல்றீங்களா மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறார் வச்சுக்கிட்டா அவர் கூட பேச மாட்டாங்க. ஒரு நிமிஷம் அப்படி இல்ல, அவர் கூட அண்ணன் ஒரே வாய்ஸ் பண்றீங்க. அண்ணன் ஒரே வாய்ஸ். நான் பேசின பிறகு நீங்க பேசுங்க. நான் பேசின பிறகு நீங்க பேசுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கமலுக்கு இருக்கிற அந்த சமூக பொறுப்பும் அக்கறையும் ஒவ்வொரு மனிதனும் இருக்கு. இப்ப நம்ம கூட வந்து இவ்வளவு எழுதுறோம், எல்லாத்தையுமே ஆதாரத்தோட எழுதுறோமோ சொல்ல முடியாது. சொல்லப்படுகிறது பேசப்படுகிறது டிஃபர்மேஷன் வந்தா சந்திக்கிறோம், அது வேற விஷயம் இல்ல. ஒரு புகழ்பெற்ற ஒருவர் ஒரு கருத்தை சொல்லும் போது அதற்கான ஆதாரங்களை தரணும் அப்படின்னு ஆளுங்கட்சி கேட்கறது என்ன தப்பு இருக்கு? அவங்க சொல்றவர் வந்து அதை டிஃபெண்ட் பண்ண வேண்டாமா? நீங்க 2011க்கு அப்புறம் ஊழல் பிரச்சனை நீங்க ஒரு உதாரணம் யாரோ ஒருவர் சொல்லும் போது அந்த கருத்துக்கு வந்து நம்பகத்தன்மை கிடையாது. ஒரு பிரபலம் மக்கள் மதிக்கிற ஒரு கலைஞர்கள் சொல்லும் போது அதுக்கு வந்து உண்மைதான் போல் இருக்கு, அவர் கூட விமர்சிக்கிறாரு அப்படின்னு நம்புவாங்க இல்லையா? அதுதான் பப்ளிக் பெர்செப்ஷன் எதிரொலிக்கிறார் சொல்ல வரேன். இன்னைக்கு தமிழ்நாட்டோட பப்ளிக் பெர்செப்ஷன் என்னன்னா, தமிழ்நாட்டுல ஊழல் இருக்கு அப்படின்ற பெர்செப்ஷன் இருக்கு. அததான் ஒரு பிரதிபலிக்கா நான் சொல்ல வரேன். அதை சொல்றதுக்கான உரிமை அவருக்கு வாதத்துல இல்ல, அவரை சொல்றதுக்கான உரிமை அவருக்கு இருக்கு, அதை டிஃபெண்ட் பண்றதுக்கான உரிமை அமைச்சர்களுக்கு இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க வந்து கேஸ் போடுங்க, நீங்க அவர் மேல கேஸ் போடுங்க, நீங்க அவர் மேல கேஸ் போடுங்க. தமிழ்நாட்டுல இப்ப நெடுவாசல் பிரச்சனை இருக்கு, கதிராமங்கலம் பிரச்சனை இருக்கு, கமலஹாசன் என்ன சொன்னாரு சொல்றேன் நான். நீட்ல என்ன இப்ப இந்த 85 விழுக்காடு சம்பந்தமா மக்கள் எவ்வளவு கொதிச்சு லட்சக்கணக்கான குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவருடைய நிலைப்பாடு என்ன? மாட்டுக்கறி விஷயத்துல மாட்டினுடைய வணிக தடை பத்தி மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தை பத்தி என்ன சொல்றாரு? எந்த சைடுன்னு தெரியாம பேசுறாரு நினைக்கிறேன். முதலமைச்சர் மாட்டு இறைச்சி பத்தி வாயை திறந்தாரா? இவர் மத்தவங்கள பத்தி பேச போறாங்க, முதலமைச்சர் மாட்டு இறைச்சி பத்தி வாயை திறந்தாரா? நீட் பத்தி முதல்ல ஆளுகள் அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு? தவறு சொல்லல. நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் நான் சொல்றேன். அந்த சட்டத்தை ஏத்துக்க மாட்டோம். தனியரசு கேட்கணும். முழு நேர அரசியல்வாதிகளே தங்களுக்கு சௌரியமா இல்லாத விஷயத்துல கருத்து சொல்லாம மௌனம் காக்குறாங்க.
முழு நேர அரசியல்வாதிகளே, அரசியலே முழு நேர தொழிலா இருக்கிறவங்களே கூட எல்லா அரசியல் பிரச்சனைகளையும் கருத்து சொல்றது இல்ல. இல்ல இவர் எல்லா தவிர்க்கிறாங்க. ஏன் ஒரு உங்களை வந்து ஒரு பிரச்சனையில ஒருத்தர் விமர்சிச்சா அதுக்கு பதில் சொன்னாரா, இதுக்கு கருத்து சொன்னாரா, இந்த போராட்டத்தை என்ன செஞ்சாரு, இப்படி எல்லாம் கேட்கறது தான் முறையா? இல்ல இவரு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து அதனுடைய கொள்கைகள் குறித்து மக்கள் கொதித்தெளிஞ்ச பொழுது கருத்து சொல்லாத கமலஹாசன் பொதுவா எந்த தமிழ்நாடு மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டுல ஆதரவா தான் இருந்தாரு, தமிழ் மக்களுடைய உணர்வோட சேர்ந்தா இருந்தாரு. தமிழ்நாடுல மொத்த மனிதன் இருக்கிறவங்க கூட ஜல்லிக்கட்டு ஆதரிச்சாங்க. ஜல்லிக்கட்டு யாரும் எதிர்க்கவே இல்லையே. ஆனா மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாத கமலஹாசன் இப்ப இந்த விஷயத்துல தமிழ்நாடு அரசு ஒரு நேர்மையான ஜனநாயகவாதி முதலமைச்சரா இருக்காருங்கிறதுனால எந்த வழக்கும் வராதுங்கிறதுனால ஒரு கண்ணியமான மக்களாட்சி நடந்துருவதை களங்கப்படுத்த திட்டமிட்டு திமுக கமலஹாசன் இருக்காரு. ஒரு சின்ன குறுக்கீடு சார், அதாவது நம்ம எல்லாருமே யதார்த்தத்தை பேசுகிறோம் சார். நீங்கள் நம்ம வந்து அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளாக வந்தால் கூட இன்றைக்கி சாமானிய மக்களுடைய குரலாக நம்ம வந்து பேசக்கூடிய இடத்துல இருக்கோம் எல்லாருமே. இன்றைக்கி கமலஹாசன் அவர் பேசின கருத்துக்களில் வந்து ஆதாரம் இருக்கா, அடிப்படை குற்றச்சாட்டு இருக்கா, இதெல்லாம் சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நாட்டில் சாதாரண சாமானிய மக்கள் கூட பேசக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஒன்று, ஒரு கிளீன் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட், வெளிப்படைத்தன்மையான இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், எங்கேயுமே தவறு நடக்கல அப்படின்னு ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்க போது ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அதில் உள்நோக்கம் இருக்குது, இவர் சொல்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது, இவரால் ப்ரூஃப் பண்ண முடியுமான்னு கேட்கலாம். இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலும் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நிர்வாகத்திலும் வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லாம இருக்குது, வெளிப்படைத்தன்மை இல்லாம சொல்லட்டுமா? நான் சொல்றேன் கேட்டுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய வழக்கு, நீதிமன்றத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வழக்குகள்லயே வந்து குட்கா விவகாரத்துல வந்து ரைடு நடக்கப்பட்டு அந்த ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு உங்களுடைய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதப்பட்டு இந்த அதிகாரிகளுக்கு இன்னாருக்கு அமைச்சர் உட்பட பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிற குற்றச்சாட்டு இதை விட என்ன ஆதாரம் வேண்டும்? நம்பர் 1. ரெண்டாவது, கச்சா எண்ணெயினுடைய விலை ஏற்ற இறக்குகள் இருக்கிற பொழுது தார் ரோடு போடுறோம் இல்லையா, ஹைவேஸ் மினிஸ்டராகவும் இருக்கிறார் பாருங்க சீஃப் மினிஸ்டர், அவர் தார் ரோடு போடுறதுல இந்த விலை நிர்ணயத்தில் எப்போ ஹையஸ்ட் பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணி நீங்க டெண்டர் கோட் பண்ணீங்களோ அதே பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணி தான் நீங்க 400 கோடி மாசத்துக்கு ஊழல் பண்ணிட்டு இருக்கு. பத்திரிகைகளை வந்துட்டு இருக்க செய்திகள் வேற யாருங்க செய்ய முடியாது? பொது இதுல வந்து நீங்க என்டார்ஸ் பண்ணி பேசும்போது ஒரு ஊடகத்துல வருது அப்படின்றது நீங்க மேற்கோள் காட்டுறப்ப அந்த குற்றச்சாட்டை நீங்களும் சேர்த்தே சொல்றீங்கன்னு பொருள். நானும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லுகிறேன். அதுக்கு என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு நீங்க ஆதாரம் கொடுக்கணும், நீங்க பொறுப்பே இருக்கணும், நீங்க அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கணும். முதல்ல என் கவர்மெண்ட் கிளீன் சொல்றதுக்கு யாருக்காவது துப்பு இருக்கா? யாராவது வெளியில வந்து சொல்றாங்களா என் கவர்மெண்ட் கிளீனா இருக்குன்னு சொல்லக்கூடிய தைரியம் யாருக்காவது இருக்கா? என் அரசாங்கத்துல ஊழல் சொல்றதுக்கு உங்களுக்கு முகமூடி இருக்கா? இவங்க எல்லாருமே வந்து மத்திய அரசு கிட்ட பயந்துகிட்டு, யார் சார் மந்திரிங்க வீட்டுக்கு வருமான வரி இருக்கா இல்லையா சார்? வருமான ரைடு இருக்கா இல்லையா? மந்திரிங்க டைரி இருக்கா இல்லையா? இதை வந்து கலைஞர் தொலைக்காட்சிக்கு வானத சிபிஐ என்கொயரிலாம் நடக்கல. இதெல்லாம் ஒரு பேச்சா? வெற்று பேச்சு. நான் கேக்குறேன், நான் பேசுறது வெற்று பேச்சு இல்ல, உங்க மந்திரிகளும் நீங்களும் பேசுறதா வெற்று பேச்சு, வெற்று கூச்சல். திமுக ஆட்சி காலத்துல ஒரு யூனிட் மணல் எவ்வளவு வித்துது? இன்னைக்கு நான் பேசும்போது அவர் ஒண்ணுக்கு நான் பதில் சொல்லி 520 ரூபாய்க்கு ஆன்லைன்ல புக் பண்ணலாம் இன்னைக்கு மணல். அந்த அளவிற்கு டிரான்ஸ்பரண்டா இல்லையா இது? நான் கேக்குறேன். 520 ரூபாய்க்கு ஒரு யூனிட் மணல் இன்றைக்கு தமிழக அரசு வந்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து ஆட்சி வந்த பிறகு தான் அது செஞ்சாங்க. இன்னொன்னு நான் கேக்குறேன், இதுக்கு முன்னாடி மறந்துட்டு இவங்க பேசுறாங்களே, என்ன புதுசா பேசுறாங்க? முழு பூசணிக்காக சோத்துல மறைச்சு ஒரு சேகர் ரெட்டி மணல் மாஃபியா கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் இன்னைக்கு டிரான்ஸ்பரண்டா செய்றாங்கன்றாங்க. இவங்க அங்க யார் ஏமாத்துறாங்க மக்களை? இவங்க ஏமாத்துறாங்க மக்களை. ஊழல்ல இருந்து அப்புறம் இதெல்லாம் வந்து வாதத்துக்கு வாதம் வைக்கிறோம். ஆனா நீங்க சொல்ற குற்றச்சாட்டு முதல்ல டெண்டர் ஓபன் ஆகுதா? டிரான்ஸ்பரன்சி டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அரசாங்கத்துல நடைமுறையில் இருக்கா? டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் இருக்கா? எல்லாத்துலயும் அப்படிதான் நாங்க எங்க இருக்கு? நான் ஓபன் சேலஞ்ச் பண்ற ஊடகத்துல இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆன்லைன்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க எடுக்கிற வரைக்கும் தான் அதை வந்து ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் அந்த சர்வரை ஓபன் பண்ண வைக்கிறாங்க. எல்லா டெக்னிக்கல் சொல்றாங்க. நான் இன்னொரு கூட சொல்றேன், இவங்க தான் எடுக்கறாங்க. ஏங்க டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் கொண்டு வந்து கலைஞருங்க, இன்னைக்கு கலைஞர் டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் கொண்டு வந்தாரு. பள்ளி கல்வித்துறையில வந்து இன்னைக்கு நடைபெறுகின்ற அந்த மாற்றங்கள் வந்து சார் வரேன் சார் ஒரு நிமிஷம் திரு ஞானதேசியன் தலைவர் ஒரே நிமிஷத்தை ஞானதேசியன் சட்ட மூத்த தலைவர் ஞானதேசியன் இவங்க கொஞ்சம் சம்பந்தப்பட்டவர்கள்ன்றதுனால கொஞ்சம் கூடுதல் நேரம் பேசிட்டாங்க. உங்கள்ட்ட நான்
நான் கேட்கிறது இந்த பெர்செப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வருது. இல்ல 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 குணசேகரன், நான் வந்து மேட்ரு எங்கேயோ போகுது. என்னன்னா பரந்தாமனும் தீரரும் நினைக்கிறேன் திமுகவா அதிமுகவா இதில் யார் அதிகமாக ஊழல் செய்தார்கள்னு வேணா ஒரு விவாதம் வைக்கலாம். அது அது வந்து செப்பரேட் விவாதத்துக்கு உள்ள பொருள். இது காமராஜர் ஆட்சி காலம் இல்லை. இன்னைக்கு ஒன்னே ஒன்று கேட்குறேன் குணசேகரன், பரந்தாமன் பேசியதற்கு நான் பதில் சொல்லுகிறேன். இந்த மணல் எடுப்பதற்கு திமுக ஆட்சியில் யார் எடுத்தார்கள், அதிமுக ஆட்சியில் யார் எடுத்தார்கள்? மிடாசை நடத்துபவர்கள் யார், மிடாசிலிருந்து வாங்குபவர்கள் யார்? ரெண்டு பேருக்கும் ஒரே ஆள் தான். ஆகவே நடத்துபவர்கள் இவர்கள், வாங்குபவர்கள் அவர்கள். கமலஹாசன் சொல்றாரு கொஞ்சம் இருங்க, அதுதான் சொல்றேன் நான், அதுதான் சொல்றீங்க. பரந்தாமன் நீங்க பேசுனீங்கன்னு வைங்க, நீங்க அதிகம் அந்த இது பேச பேச அதற்குள்ளே போக போக வேற விஷயங்கள்லாம் வரும். அதனால இன்னைக்கு கமலஹாசனை பொறுத்த மட்டில் அவருக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா, இவர்கள் பேசியது தவறா இல்லையா என்பதோடு நாம் நிறுத்திக் கொள்வோம். இந்த விவாதத்திற்கு வேற வகை வேற உருவம் கொடுத்தால் அது வேற எங்கேயோ போய் விட்டு விடும். சரி, நீங்க உங்களுடைய மரியாதைக்குரிய திரு மூத்த வழக்கறிஞர் சொல்றேன், அதாவது வந்து வேற விவகாரத்துக்கு போகன்றதுக்காக நாங்க பயந்து போக வேண்டிய அவசியம் இல்ல. ஊழல் புரைபோடி அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் தண்டிக்கப்பட்ட அரசாங்கம். நீங்க பயப்பட மாட்டீங்க. தண்டிக்கப்பட்ட அரசாங்கம். சர்க்காரியா கமிஷனை பார்த்துங்க. இல்ல நீங்க சர்க்காரியா கமிஷனை பார்த்துங்க. புரியுது திரு மூத்த வழக்கறிஞர் ஞானதேசிகன் அவர்கள் இந்த அரசாங்கத்திற்கு மறைமுகமான ஆதரவு கருத்துக்களை சொல்றது மட்டும் நான் இந்த டிபேட்டை நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் ஞானதேசிகன் அவர்கள் நான் கேட்கணும். ஞானதேசிகன் அவர்கள் இல்ல அப்படியே வச்சுங்க. இந்த அரசு ஒரே ஒன்னு மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் ஒரே ஒரு அப்படியே வச்சுங்க, தவறு இல்லை. இந்த அரசாங்கம் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் நீங்க ஒத்துக்கிறீங்களா? கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட் நீங்க ஒத்துக்கிறீங்களா? டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் இல்ல, இட்ஸ் எ டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் ஆர் இட்ஸ் எ கரப்ஷன்லெஸ் கவர்மெண்ட்? சார் பரந்தாமன், நீங்களும் லாயர், நானும் லாயர், நமக்கு தெரியும். நம்ம ஆபீஸ்ல போனா என்ன நடக்கு, ஆர்டிஓ ஆபீஸ்ல போனா இல்ல திமுக பீரியட்ல என்ன நடந்தது, இப்ப என்ன நடக்குன்னு தெரியும். பிரிசம்ஷன் சேஞ்ச் ஆகல. 67 இருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகல, அதே தான் இருக்கு. 67 எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு. தமிழ்நாடு நிறைய டெவலப் ஆயிடுச்சு சார். போனாலும் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் இருங்க. அட அதெல்லாம் எனக்கு தெரியும் சார். நானும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 12 வருஷம் எம்பியா இருந்தேன், எனக்கு தெரியும். அதை விட்டுருங்க, அந்த இதுக்குள்ளேயே நான் போல, சப்ஜெக்டுக்குள்ள போல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அவர் குணசேகரன் சொன்னது போல ஒரு சம்பந்தப்படாத ஒரு பிரபலம் வந்து ஒரு கருத்தை வைக்கிற போது அந்த கருத்துக்கு வலிவு கூட. பரந்தாமனும் ஞானதேசிகனும் பேசுவது வேறு, தீரனும் ஞானதேசிகனும் பேசுவது வேறு. ஆனால் கமலஹாசன் போன்ற ஒரு கலைத்துறையில் மிக புகழ்பெற்றவர்கள் பேசுகிற போது அதற்கு ஒரு அழுத்தம் வருகிறது. அந்த அழுத்தம் வருகிற போது அதற்கு பதில் சொல்வதற்கு அமைச்சர்கள் துடிக்கிறார்கள். வார்த்தைகளை அடக்கி பேசியிருக்கலாம், அது தவறு. ஒத்தை வா என்கிற ரீதியில் அவர்கள் பேசுவது தவறு. ஆனால் திரு ஞானதேசிகன் உரிமை இருக்கிறது. நீங்க தொடக்கத்துல சொன்ன கருத்துக்கே நான் வரேன். தொடக்கத்துல சொன்ன கருத்துக்கு வர கமல்ஹாசனுக்கு விமர்சிக்கும் உரிமை இருக்கு, டிஃபெண்ட் பண்றதுக்கான ரைட்ஸ் இவங்க அரசுக்கு இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் 50 ஆண்டு காலமாக இது 67க்கு பிறகு ஒரே பிரஷ்ல பெயிண்ட் அடிக்க பாக்குறீங்க. 67க்கு பிறகு இந்த பெர்செப்ஷன் இருக்கு, ஊழல் அதிகரிச்சிருச்சு அப்படின்றத. ஆனால் இப்ப அண்மை காலத்துல இந்த பெர்செப்ஷனை பொதுவானவர்கள் பேசுகிற போது அந்த விவாதத்துக்கு, அந்த கருத்துக்கு, குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்க நீங்க முன்வர மாட்டீங்க. அந்த குற்றச்சாட்டை நிராகரிக்கிறதுக்குள்ள வாதங்களை நீங்க முன்வைக்கிறீங்களோ இல்ல சந்தேகம் எனக்கு. இல்ல நீங்க சந்தேகம் இல்ல, சந்தேகப்படுறதுல தவறும் இல்ல, அதை பத்தி நான் வருத்தப்படவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. ஒன்னே ஒன்று சொல்றேன், 67 இருக்கிற பெர்செப்ஷன் ஏன் பெருசா வரலைன்னா, இன்னைக்கு 67 விவாதத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன். 67 இருந்து என்னென்ன நடந்ததுங்கிறதெல்லாம் நான் சொல்ல தயாரே, எனக்கு ஹிஸ்டரி தெரியும். இன்னைக்கு பல பேர் வந்து 67 இருந்து பழைய ஆட்சி முறையை பற்றி தெரியாதவங்க தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அது தொடர்ந்து நடந்து வருகிறது என்பதிலே எனக்கு மாற்று கருத்து இல்லை. நீங்கள் வந்து எல்லா ஆஃபீஸில் போனாலும் என்ன நடக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கு பெரியன் சொன்னதை போல என்னால் போய் ப்ரூவ் பண்ண முடியாது. நான் 50 ரூபா கொடுத்தேன்னா 50 ரூபா கொடுத்ததுக்கு சாட்சி கிடையாது, ட்ராப் கேஸ் தவிர. ஆகவே பெரியன் சொன்னது சரி. அந்த பிரிசெப்ஷன் என்பது 67 இருக்கிறது என்பதுதான் என் வாதம். அது அதிகமாக இருக்கலாம், முந்தி இருந்த ஆட்சியை விட அதிகமாக இருக்கலாம். ஊடகத்தினுடைய உரிமைகள் அதிகமாக இருக்கலாம், ஊடகங்கள் பெருகிவிட்டது. நீதிமன்றங்கள் அதிகமாக ப்ரோஆக்டிவ் ஸ்டெப் எடுக்கிறாங்க, அதனால் இருக்கலாம். அதனால பெர்செப்ஷன் கூடியிருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் 67 இருந்து இந்த ஆட்சி முறை என்பது மாறவில்லை. அந்த பெர்செப்ஷன் என்பது எனக்கு இருக்கிறது என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். திரு ஞானதேசிகன் அவர்கள்ட்ட திரும்பவும் கேட்கணும்,
இது வந்து அண்மையில் ஒரு கருத்தை சொன்னார். கமல்ஹாசன் பேசுவதற்கு பின்னால் ஒரு பாஜக அரசியல் இருக்கிறது. தனியரசு சொன்னார் மத்திய அரசை பேசுவதில்லை, மாநில அரசை மட்டும் அவர் பேசுறார் அப்படின்ற கருத்தை சொல்றார். கமல்ஹாசனை விமர்சிப்பதில் அதிமுகவும் பிஜேபியும் ஒரு புள்ளியில சேர்றாங்க அப்படின்ற கருத்தை பிரியன் சொன்னார். நான் உங்கள்கிட்ட கேட்கிறது 67க்கு பிறகு தமிழ்நாடு மோசமாயிடுச்சுன்றத முன்னாடி காங்கிரஸ்காரங்க மட்டும் சொன்னாங்க, இப்ப பிஜேபியும் சொல்கிறது, இப்ப பிஜேபியும் அந்த கருத்தை முன்வைக்கிறது. இப்ப தமிழ்நாட்டில் 67க்கு பிறகான காலத்துல எந்த முன்னேற்றமும் இல்லையா? இந்த ஆட்சியாளர்களெல்லாம் காங்கிரஸ் சேர்ந்தது இல்லையா? பிஜேபி சேர்ந்து ஆட்சி இருந்தது இல்லையா? கூட்டணி வைத்தது இல்லையான்ற பிரச்சனை எல்லாம் இருக்கு. நான் உங்கள்ட்ட நிறைவு செய்யணும். உங்கள்ட்ட கேட்க விரும்புற ஒரே கேள்வி, இப்போது ஏன் கமல்ஹாசன் போன்றவர்கள் பேசுகிறார்கள்? பொலிட்டிக்கலா தங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது. பெரும் தலைமைகள், பெரும் ஆளுமைகள் இன்றைக்கு களத்தில் இல்லை. அவர்கள் இல்லாத களம் என்பது ஓப்பனா இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் பல தரப்புக்கும் வந்திருக்கிறதா? அதுதான் கமல்ஹாசனுடைய பேச்சா? உங்களுடைய நிறைவு கருத்து. குணசேகரன், உங்களுடைய உங்களுடைய அனுபவத்தில் கேட் அவுட் ஆஃப் தி பேக் என்று சொல்வார்கள், பூனை வெளியே வந்து விட்டது. இன்றைக்கு எல்லோரும் பேசுபவர்கள் எல்லாருமே இதற்காகத்தான் பேசுகிறார்கள். தங்களுடைய நிலைப்பாட்டை மக்கள் மத்தியிலே நிறுத்தி அதன் மூலம் ஏதாவது ஆதாயம் தேட முடியுமா என்கிற நிலையில் பேசுகிறார்கள். கமலஹாசன் பேசுவது கூட தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்காக பேசப்படுகிற பேச்சாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் அவர் கருத்தில் உண்மை இருக்கிறதா? நான் யாரையும் டிஃபெண்ட் பண்ணவும் இல்லை, யாரையும் அக்யூஸ் பண்ணவும் இல்லை. நான் பொதுவான கருத்தை தான் நான் சொன்னேன். அதுவும் என்ன தனிப்பட்ட கருத்தாகத்தான் நான் இங்கே வைத்தேன். உங்களுடைய நிறைவு கருத்து. புதிய குற்றச்சாட்டுகளுக்கு போனா புதிய குற்றச்சாட்டே இல்லை, டிரான்ஸ்பரண்ட் இருக்காங்கன்றாங்களே. உங்களுக்கு தெரியுமா? ஆசிரியர் தேர்வு வாரியம், சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் எவ்வளோ பர்ஃபெக்டாக நடந்திருக்குன்றத அதில் தேர்வு பெற்றவர்கள் வந்து நன்றி சொல்லிட்டு போகிறாங்க. நர்ஸிலிருந்து டாக்டர்ஸ்லேருந்து. நான் ஒன்று சொல்கிறேன், எல்லாமே மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆட்சியில், இன்னும் சொல்ல போனால் 40 ஆண்டு காலமாக இல்லாத குடிமராமத்து இன்றைக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு வந்து கல்வித்துறையில் அந்த 10, 11, 12 தேர்வு வச்சதுனால இன்றைக்கு தனியார் பள்ளி நிறுவனங்கள்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு இருந்ததுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு வந்து தாய்மொழி வழி கல்வியில படிப்பதற்கான ஒரு முன்னுரிமை கொண்டு செல்ல வேண்டும். இப்படி கல்வி, சுகாதாரம் எல்லாவற்றிலும் இன்றைக்கு அம்மாவுடைய அரசானது வந்து மிக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கு. அதை விட்டுட்டு ரோடு பூரா பள்ளமா இருக்குது, 10ஆம் பொதுவாக சொல்லனா இப்போ இதெல்லாம் ஏன் கமலஹாசனுக்கே நான் கேட்குறேன், ஒரு காலத்தில் படம் எடுத்தா வெளியிட முடியாது திமுக ஆட்சியில. ஆனால் அன்றைக்கு அந்த ஆக்டோபஸுடைய வலையிலிருந்து காப்பாற்றி கரை சேர்த்தது காவலராக இருந்த அரசு. விஸ்வரூபம் கதை என்ன? விஸ்வரூபம் கதை என்ன? இவங்க சொல்ற குற்றச்சாட்டு பயன் தெரிவார், ஆனா அவருக்கு அந்த பயன் தெரியல. இல்லையா ஐயா? இப்ப ரஜினி மாதிரி, கமல்ஹாசன் மாதிரி ஒரு கருத்து சுதந்திரமா பேசுறதுக்கான ஜனநாயக உரிமையும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பையும் தந்த மகத்தான ஜனநாயக அரசு எடப்பாடி ஐயாவோட, முதலமைச்சர் அதிமுகவோட, ஜெயலலிதா அவர்கள் அரசு, பன்னீர்செல்வம் அரசு, கருணாநிதி அரசுல அவங்களுக்கு அந்த உரிமை இல்லையா? ஜனநாயகம் இல்லன்றீங்களா? தாய் 8 அடி பாய்ஞ்சா புலி 16 அடி பாயிற மாதிரி அம்மாவோட இன்னும் அதுக்கான வாய்ப்பை எடப்பாடி ஐயா கொடுத்துருக்காங்க. அதனால கமலஹாசன் வந்து ஜனநாயக நாட்டில் விமர்சிப்பதற்கு எல்லோருக்குமான உரிமை சட்ட ரீதியில் உண்டு. ஆனா அவதூறு பரப்பக்கூடாது. அது அவதூறு இருந்தா நீங்க சட்டப்படி நீங்க சந்திங்க. அவதூறு தான் சட்டப்படி. ஆனா சொல்றது எல்லாமே அவதூறுன்னு சொல்லிட்டு நீங்க உத்தம புருஷன் போல வேலை உண்மையிலேயே இது ஏட்டு சுரக்காய் அரசாங்கம் கறிக்கு உதவாது. நன்றி நன்றி. மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எதா இருந்தாலுமே நடுநிலையாளர்கள் வந்து அறிக்கை உடனே நம்ம பார்க்கறோம். நம்ம கருத்தை வெளிப்படுத்துறது, ஆமா கருத்தை வெளிப்படுத்துறாங்க. அந்த வகையில் வந்து இந்த கருத்தையும் இது வந்து ஒரு பப்ளிக் பெர்செப்ஷன் இன்னைக்கு இருக்கு, பப்ளிக் டொமைன்ல இருக்கிற ஒரு விஷயம். அதான் கமல் சொல்லியிருக்காரு, மறுக்கிறது உங்க இது வழக்கு கூட போடலாம். நீங்க வழக்கு போட போறோம், தாராளமா. கருத்து சொல்றதுக்காக வழக்கு இல்ல. அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி ஒரு கருத்து சொல்றாரு. அது தப்பு. அதுல குற்றவாளி என்பவர் குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் அல்ல. ஒரு கிராமத்துல ஒரு சாதாரண அந்த வார்த்தை பயன்படுத்தலாம். கமல் அதை என்டார்ஸ் பண்ண கூடாதுன்றது வேற விஷயம். கமல் should not endorse and defend it. பட் அது அக்யூஸ் பண்றது, அது அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் என்பவர் வேறு நபர். அவர்கள் மீது நடவடிக்கை பாய்ந்தால் அது மகிழ்ச்சிக்குரியது. திரு ஞானதேசிகன் அவர்களுடைய அது நியாயப்படுத்தி இருக்க கூடாதுன்றதா என்னோட கருத்து. நான் திரு ஞானதேசிகனுடைய நிறைவு கருத்தோட நிறைவு செய்யலாம். திரு ஞானதேசிகனுடைய நிறைவு கருத்து மார்க்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு தெர்மாக்கோல்லாம் சொல்லக்கூடாது. சரி சார், அதாவது நான் சொல்லுகிற அது முதல்ல ஆரம்பிச்சதிலேயே முடிக்கிறேன். கமலஹாசன் சொன்னது என்பது அவருடைய உரிமை.
தற்காத்துக் கொள்வது என்பது இவர்களுடைய உரிமை. இந்த உரிமையை எடப்பாடி அரசோ பன்னீர்செல்வம் அரசோ அல்லது யாருடைய அரசோ கலைஞருடைய அரசோ தரவில்லை. இது இந்திய ஜனநாயகத்தில் தரப்பட்ட அடிப்படை உரிமை. பேச்சுரிமை என்பது அடிப்படை உரிமை. ஆகவே அவர் தீரன் அவர்கள் சொல்வது தவறு. இந்த உரிமை என்பது அரசியல் சட்டத்தின் பால் கொண்டது. அந்த உரிமையை யார் வேணாலும் பயன்படுத்தலாம், யார் வேண்டுமானாலும் தற்காத்துக் கொள்ளலாம். 1000 பூக்கள் மலரும். நன்றி உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நிறைய இதை பத்தி பேசலாம். உங்கள் வருகைக்கு கருத்து பெயருக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.